எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரம் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய குளோபல் நியூஸஸ் வந்து என்னென்ன அண்ட் இந்த வாரம் ஆர்பிஐ உடைய பாலிசி மீட்டிங் வந்து இருக்கு. அண்ட் தேர்டு வந்து பட்ஜெட்டுக்கு அடுத்த நாளே ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆன ஸ்டாக்ஸு செக்டார் வந்து என்னென்ன, இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். லெட்ஸ் விசி. ஃபர்ஸ்ட் நியூஸ் அண்ட் இம்பேக்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ மிடில் ஈஸ்ட் டென்ஷன்னால ஆயில் ப்ரைஸஸ் வந்து ரைஸ் ஆனது. கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் வரைக்கும் ஆயில் ப்ரைஸஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இந்தியன் மார்க்கெட் எம்சிஎக்ஸை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 380 பாயிண்ட்டுக்கு மேலே குறைஞ்சிருக்கு. ஸோ ஆயில் கம்பெனிஸ்க்கு இது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெகுலராக சொல்லிட்டு இருக்கோம், ஆயில் ப்ரைஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிருக்கு. இந்த Q3 ரிசல்ட்ஸ் வந்து ஒரு பெட்டர் தான் எக்ஸ்பெக்டடாக இருக்கும். ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், ஐஓசி, ஓஎன்ஜிசி இந்த மாதிரி ஆயில் ரிலேட்டடான கம்பெனிஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது ஒன்று. செகண்டாக வந்து இந்த வாரம் ஆர்பிஐடைய பாலிசி மீட்டிங் வந்து வர்ற February 8th வந்து இருக்கும். ஸோ ரெப்போ ரேட் வந்து அன்சேஞ்சு பண்ணாலே நமக்கு வந்து பெட்டர் தான். பிகாஸ் எக்கனாமி வந்து டேட்டாஸ், நம்ம இந்தியாவுடைய எக்கனாமிக் டேட்டாஸ் வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த க்ரோத் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக அச்சீவ் ஆகுது. இது செகண்ட். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க பட்ஜெட்டுக்கு அடுத்த நாள் முக்கியமாக வந்து ரைஸ் ஆன இந்த செக்டார்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்டார் அண்ட் ஐடி செக்டார், ஃபார்மா செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார், இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கானது. அண்ட் பிஎஸ்யூ பேங்க், குறிப்பாக பிஎஸ்யூ பேங்க்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செக்டார். இந்த வாரம் ட்ரேட் பண்ணுறவங்க இந்தந்த செக்டாரில் வந்து நீங்கள் செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ், நீங்கள் நிஃப்டி 50ல் இருக்கட்டும், நிஃப்டி 500ல் இருக்கட்டும், இந்த செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸை வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டாக இருக்கும். அண்டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டினுடைய டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன, இதை வந்து பார்க்கலாம். நிஃப்டினுடைய டெக்னிக்கல் சார்ட்டை பார்க்கும்போது லாஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன பார்த்தோம், நிஃப்டி வந்து இந்த ஒரு வே ஆஃப் மோடில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்சைடில் வந்து இந்த ஒரு வே ஆஃப் மோடில் தான் ட்ரேட் ஆகிட்டு, லைக் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் ட்ரேட் ஆகுது. இதில் ரைட்னோ ஒரு நேரோ ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப் டு 21,850க்கு மேலே ஒரு க்ளோஸ் நடந்ததுன்னா மட்டுமே இது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ரைட்னோ கரெக்டாக அந்த எட்ஜில் தான் வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. 21,855ல் க்ளோஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பிரேக் அவுட்னே கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை நம்ம கவனிக்க வேண்டியது வந்து என்னென்னா, இந்த வாரம் இந்த பாட்டம் டு பாட்டம் ட்ரெண்டை வந்து நம்ம நோட் பண்ணணும். மார்க்கெட் வந்து வித்தின் இந்த ரீஜனுக்குள்ள 21,730 வரைக்கும் அப் டு பாசிட்டிவ் தான். இந்த பிரேக் அவுட் வந்து வேலிடாக தான் இருக்கும். 21,730லேருந்து கூட மார்க்கெட் வந்து திருப்பியும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த வாரம் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்க போது. பாடமில் மார்க்கெட் வந்து கேப் டவுனே ஆனால் கூட அப் டு 21,750, 740 வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து ஸ்டில் பாசிட்டிவான ஒரு ட்ரெண்டு தான். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்க 22,300ங்கிறது அப்சைட் ரெசிஸ்டன்ஸ், ஒரு நியூ ஹை கூட கொடுக்க அளவுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. குறிப்பாக எனர்ஜி செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நிஃப்டியை பூஸ்ட் பண்ணதில் எனர்ஜி செக்டார், ஐடி செக்டார், இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு செக்டார் வைஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பொசிஷனலாக இதனுடைய ட்ரெண்டை கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டு தான். பிகாஸ் இந்த அப் ட்ரெண்டு சைட்வேஸ் அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகும். இதுதான் சைடுவேஸ் மார்க்கெட். தொடர்ச்சியாக ஒரு 10 வாரம் ரைஸ் ஆகுது, அகெயின் ஒரு 10 வாரம் டவுன் ஆகுது, அகெயின் ரைஸ், அகெயின் டவுன். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 44,000ங்கிறது வந்து பொசிஷனல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸ்டில் இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான். லாஸ்ட் வீக் வந்து இந்த கேப் ஃபில் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த வாரமும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். இதே நீங்கள் வந்து டைம் ஃப்ரேம் ரெடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் ட்ரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நிஃப்டி பிரேக் அவுட் ஆன மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து அதனுடைய பொசிஷனல்
ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகலை. இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து லைக் வந்து ஒரு யூ ஷேப்பில் இருக்குது. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்க சைடுவேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஸ்டில் டவுன் ட்ரெண்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆகலை. இந்த ட்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போனால் கூட கரெக்டாக எங்கே வந்து நிற்கிது பாருங்கள். கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் வந்து நிற்குதா. இதே மார்க்கெட்டுடைய லெவல்ஸ்லையும் நம்ம கிளியராக ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 45,954 இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருப்பாருங்க. நம்ம ஃப்ரைடே மார்க்கெட் அனாலிசிஸில் சப்போர்ட் லெவல் வந்து பேங்க் நிஃப்டிக்கு கணிச்சிருந்தது. மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 15 நிமிஷத்தில் போஸ்ட் பண்ணாது. மார்க்கெட் முடிகிற போது கரெக்டாக எப்படி ஃபாலோ பண்ண பாருங்க. 45,950 என்னோட சப்போர்ட் கணிப்பு. மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது பாருங்கள் 45,954. ஒரு 4 பாயிண்ட் தான் வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி லைவ் அனாலிசிஸ் ட்ரெண்ட் அப்டேட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை வந்து சர்ச் பண்ணாதீங்க. ஒரு சில ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. ஒரிஜினலான லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். சப்போஸ் அது ஓப்பன் ஆகலை அப்படின்னா திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு அதில் எடுக்கலை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் செப்பரேட்டாக சென்ட் பண்ணுறேன். ஃபைன். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் அண்ட் அப் சைடில் வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம் வந்து கொடுத்துருக்கு. லைக் வந்து ஒரு யூ ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்து லைக் வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா திருப்பியும் அப் சைடில் ரைஸ் ஆகி இந்த மாதிரி கூட ரைஸ் ஆகலாம். இந்த இடத்துல ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி கூட ஃபார்ம் ஆகலாம். ஃபார்ம் ஆகி இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ ஓவராலாக நம்ம கவனிக்க வேண்டியது ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 47,200. லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கும் போது நம்ம சேனலில் தான் கிளியராக மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகும். இந்த வாரம் லாஸ்ட் 2 வீக்ஸில் வந்து மார்க்கெட் இறங்கின மாதிரி இந்த வாரம் இறங்காது. மார்க்கெட் அப்சைட் ரெக்கவரி மினிமம் 47,100 இந்த லெவல் வரைக்கும் ரைஸ் ஆகிடும். மினிமம் 46,200 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகுங்கிறத கணிச்சிருந்தோம். லாஸ்ட் வீக் வீக்லி அனாலிசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக ரெக்கவர் ஆயிருக்கு. 46,000 கிட்டத்தட்ட 46,900 வரைக்குமே ரெக்கவர் ஆயிருக்கு. ஃபைன். இந்த வாரமும் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் வந்து அதிகம். குறிப்பாக பேங்கிங் செக்டாரில் பிஎஸ்யூ பேங்க்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். குறிப்பாக பேங்கிங் செக்டாரில் பேங்கிங் ஸ்டாக்ஸில் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணது பப்ளிக் செக்டார் பேங்க் மட்டும்தான். அதுலேயும் முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணது பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ஸ்டாக்கை என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 95 இந்த ஸ்டாக் நான் பார்த்துட்ருக்கோம். 150 ரூபா வரைக்கும் போயிடும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து இந்த டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக 156 தான் ஹை. ஸோ இந்த இடத்துல வந்து முக்கியமாக நான் சொல்கிறது வந்து இது வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் பையர்ஸ் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ ஒரு ரைட்னோ ஒரு டெம்பரவரியான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பப்ளிக் செக்டார் பேங்க்கில் பேங்க் ஆஃப் இந்தியா பொசிஷனலான ரெசிஸ்டன்ஸ் வந்து ரீச் ஆகிருக்கு. ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து எனர்ஜி ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து நல்லாயிருக்கு. எனர்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்டிபிசி எனர்ஜி ஸ்டாக்ஸில் குறிப்பாக என்டிபிசி இந்த ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்ட்ராங்கான ஒவ்வொரு டைமும் இது ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்தால் கூட ஒவ்வொரு டைமும் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகுது பாருங்கள். ஸோ இன்கேஸ் ஒரு கரெக்ஷன் வந்தால் கூட இந்த ஸ்டாக் வந்து பெட்டர். இன்கேஸ் கரெக்ஷன் வந்தால் கூட 325 வரைக்குமே பாசிட்டிவ் தான். திருப்பியும் வந்து 340 342 வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாடா பவர், என்டிபிசி, ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் செகண்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஃபார்மா செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நம்ம பார்க்குறது சிப்லா. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸாக இது வந்து ஒரு சைடுவேஸ் சேனலில் தான் ட்ரேட் ஆகுது. ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் போக 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 ஒரு நியூ ஹையை கிரியேட் பண்ணுது. அதே போல் ஓவரால் பார்த்தீங்கன்னா பாட்டம் அவுட் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து
875. பட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் பாட்டம் கொடுத்து அப்சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த அப்சைட் சேனலை இதுவரைக்கும் இந்த அப்சைடில் உள்ள இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் தான் டச் பண்ணிட்டு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ரைட் நோ இது பிரேக் அவுட் ஆகி அகைன் ரீடெஸ்ட் எடுத்து திருப்பியும் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. ஸோ ஃபர்தராக இந்த ஸ்டாக் வந்து ஒரு 1500 வரைக்கும் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணிங்க. அண்டு இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா. ஸோ ஃபார்மா செக்டாரில் உள்ள ஸ்டாக் வந்து செகண்டாக வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எனர்ஜி, ரெண்டாவது ஃபார்மா செக்டார், அண்ட் தேர்ட் வந்து பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து இந்த வாரம் ஒரு மைல்டு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். பிகாஸ் ஓவராலாக வந்து பப்ளிக் செக்டார் பேங்க் உடைய வந்து ரெசிஸ்டன்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். இந்த வாரம் எனர்ஜி செக்டாரில் முக்கியமாக பெட்ரோலியம் சார்ந்த பங்குகள் லைக் வந்து பிபிசிஎல் ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவர் ஆகிருப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பெட்ரோல் வந்து கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு மேலே குறைஞ்சிருக்கு. இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டாக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆகிருக்கு. ஹிந்துஸ்தான் பெட்ரோல் செகண்டாக ஹிந்துஸ்தான் பெட்ரோல் பாருங்கள், ஸ்ட்ராங்காக அப்சைட் க்ரோத் ரெக்கவர் ஆகிருக்கா. தேர்டு வந்து ஓஎன்ஜி ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆகிருக்கா. ஸோ இது எல்லாமே வந்து பெட்ரோலியம் சார்ந்த கம்பெனிஸ். ஸோ இதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். பிகாஸ் கிட்டத்தட்ட ஆயில் மட்டுமே 300 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. ஆல்ரெடி ஆயில் வந்து கிட்டத்தட்ட 7000 ரூபாயிலிருந்து இப்போ வந்து ரைட்னோ 6000 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆகுது பெர் பேரல். ஸோ இதுவே வந்து இந்த பெட்ரோலியம் சார்ந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு M6 உடைய க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்த்தோம், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் கேன்லாவது 6380 390க்கு மேலே வந்து பிரேக் அவுட் நடக்கணும். இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே அப்சைடை வந்து ரைஸ் ஆகும். இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்த்தோம், மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு. இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகுதா இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். இது பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். இதுதான் வந்து பார்த்தோம். ரைட்னும் இது பிரேக் அவுட் ஆகாமல் மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்து ஃபால் ஆகிருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை வந்து ஒரு சால்வார ஒரு பொசிஷனில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பொசிஷ்னலாக நமக்கு வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டு தான். ஸோ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் ரைட்னோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட 5930 வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஒரு டே கேண்டில் இந்த ரீஜனுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆகும்போது மட்டுமே நம்ம வந்து ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணலாம். ஸ்டில் நோ மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்குது. இந்த வாரமும் மார்க்கெட் வந்து 5920 ஆர் 30 இந்த ரீஜனை டச் பண்ணிட்டு திரும்பியும் வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். 6200 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ கூட பொறுத்தளவுக்கு இந்த வாரம் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். ட்ரெண்டு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக டவுன் ட்ரெண்ட் ஆகலை, ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் வந்து ஆகலை. இந்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வாரம் ட்ரேடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் உங்களுடைய ஷேர்ஸ் உடைய டீட்டெயில்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.